வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. இன்றைய தினம் முஸ்லிம் சமுதாயத்தினர் ஒரு மாத காலம் நோன்பு நோற்ற பிறகு நோன்பு பெருநாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் தங்களுடைய முஸ்லிம் நண்பர்களுக்கு பெருநாள் வாழ்த்துக்களை கூறி சகோதரத்துவத்தை எடுத்துக்காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நல்ல நேரத்திலே உலக அமைதிக்கு இஸ்லாம் கூறுகிற தீர்வு என்ன என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நாம் விரும்புகிறோம். உலக அமைதிக்கு இஸ்லாத்தின் தீர்வு என்ன என்பதை பேசுவதற்கு முன்னால், உலகத்திலே அமைதி ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய காரணங்களை நாம் கண்டறிய வேண்டும். அமைதி ஏற்பட வேண்டும் என்று பேசிய மாத்திரத்திலே உலகத்தில் அமைதி ஏற்பட்டு விடாது. எந்த ஒரு காரியத்தை நாம் எதிர்பார்த்தாலும் அதற்குரிய காரணங்களை கண்டறிந்து அவற்றை நடைமுறைப்படுத்துவதன் மூலமாக மாத்திரம்தான் அந்த காரியத்திலே நாம் வெற்றி பெற முடியும். உலகத்திலே அமைதி ஏற்பட வேண்டும் என்று எல்லோருமே விரும்புகிறார்கள். அமைதியை விரும்பாத யாருமே இல்லை. ஒவ்வொரு தனி மனிதனும் விரும்புகிறான், ஒவ்வொரு குடும்பத்தினரும் விரும்புகிறார்கள், ஒவ்வொரு ஊர் மக்களும் விரும்புகிறார்கள், ஒவ்வொரு நாட்டவர்களும் விரும்புகிறார்கள், ஒவ்வொரு மொழி பேசக்கூடியவர்களும் விரும்புகிறார்கள், ஒவ்வொரு மதத்தவர்களும் விரும்புகிறார்கள். அமைதியை விரும்பாத யாருமே உலகத்தில் இல்லை. அமைதியாக இருந்தால்தான் நாம் நிம்மதியாக வாழ முடியும் என்ற சுயநலத்தின் அடிப்படையிலாவது எல்லோருமே அமைதியை விரும்புகிறார்கள். இப்படி விரும்பக்கூடிய நாம் அமைதி ஏற்பட வேண்டுமானால் சில காரியங்களை நாம் புரிந்து நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அமைதி ஏற்படும். அப்ப அமைதி ஏற்படாமல் போவதற்கு சில அடிப்படை கோளாறுகள் நம்மிடத்தில் இருக்கின்றன. இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அந்த கோளாறுகளை எல்லாம் சரி செய்து விடுங்கள், அமைதி ஏற்பட்டுவிடும் என்று இஸ்லாம் வழிகாட்டுகிறது. என்ன கோளாறுகள் என்று சொன்னால், முதலாவது கோளாறு, மனிதர்கள் தமக்கு மத்தியிலே மதத்தின் பெயரால், இனத்தின் பெயரால், நிறத்தின் பெயரால், குலத்தின் பெயரால், பிரதேசத்தின் பெயரால் தங்களுக்கிடையே பல்வேறு வேறுபாடுகளை வளர்த்துக் கொண்டு ஒருவரை ஒருவர் மட்டப்படுத்துவது, தாழ்த்துவது இன்றைக்கு சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் உலக அமைதி ஏற்படாது. நீங்கள் எந்த மதத்தை வேண்டுமானாலும் பின்பற்றி விட்டு போங்கள், எந்த மாநிலத்தில் வேண்டுமானாலும் பிறந்து விட்டு போங்கள், எந்த நாட்டில் வேண்டுமானாலும் வாழ்ந்து விட்டு போங்கள், ஆனால் எல்லோரும் மனிதர்கள் என்ற அடிப்படையை நீங்கள் ஒத்துக்கொள்ளுங்கள். இஸ்லாம் சொல்கிறது எல்லோரும் மனிதர்கள் தான். எப்படி சொல்லுகிறது இஸ்லாம்? மனித குலத்தை எல்லாம் கூப்பிடுகிறது இஸ்லாம். முஸ்லிம்களை மட்டும் கூப்பிடவில்லை, அழைக்கவில்லை. யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, அழைப்பே மனிதனுக்கு தான். குர்ஆன் கூப்பிடுகிறது யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, இன்னா ஹலக்னாக்கும் மின் ஸக்கரின் வ உன்ஸா, உங்கள் அத்தனை பேரையும் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து தான் நாம் படைத்திருக்கிறோம். நீங்கள் தமிழராக இருந்தாலும், மலையாளியாக இருந்தாலும், இந்தியராக இருந்தாலும், பாகிஸ்தானியராக இருந்தாலும், நீங்கள் எந்த பகுதியை வெள்ளையராக இருந்தாலும், கருப்பராக இருந்தாலும், நீங்கள் முஸ்லிமாக இருந்தாலும், இந்துவாக இருந்தாலும், கிறிஸ்தவராக இருந்தாலும், மத நம்பிக்கை உள்ளவராக இருந்தாலும், இல்லாதவராக இருந்தாலும், நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள். இதுக்கு என்ன பொருள் என்றால், கடவுள் ஒரே ஒரு ஜோடியை தான் படைத்தார். அந்த ஒரு ஜோடியிலிருந்து பல்கி பெருகியவர்கள் தான் நாம் அத்தனை பேருமே. அப்ப பிறப்பால் நம்ம எல்லாரும் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள் என்று ஆகிவிடும் பொழுது இஸ்லாம் எங்க கொண்டே கை வைக்கிறது சொன்னால், உலக அளவுல ஒரு சகோதரத்துவத்துக்கு தான் நிப்பாட்டு. எல்லாரும் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர்களுக்கு என்ன அர்த்தம்? எல்லாம் சகோதரர்கள் அர்த்தம். ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள் தங்களுக்கு மத்தியில் பிறப்பால் உயர்ந்தவர்கள் என்று சொல்வார்களா? ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள் ஒருவர் வெள்ளையாகவும் ஒருவர் கருப்பாகவும் இருந்தால் நான் பிறப்பிலேயே உயர்ந்தவன் என்று சொல்வார்களா? ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள் ஒருவர் உயரமாகவும் ஒருவர் குள்ளமாகவும் இருந்தால் நான் பிறப்பிலே உயர்ந்தவர்கள் என்று சொல்வார்களா? ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள் ஒருவர் ஆங்கிலம் பேசுபவராகவும் இன்னொருவர் தமிழ் பேசுகிறவராகவும் இருந்தால் நான் மொழியால் சிறந்தவர் என்று சொல்வார்களா? ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தீர்கள் என்ற வார்த்தைக்குள்ளேயே உலக அமைதியை இஸ்லாம் உள்ளடக்கி வச்சிருச்சு. ஒரே ஒரு சொற்றொடருக்குள்ள
உலக அமைதி வேண்டும் என்று சொன்னால் இதை நீங்கள் ஒப்புக்கொண்டே தீர வேண்டும். நீங்கள் எல்லோரும் மனிதர்கள் தான். எல்லாரும் புரிந்து கொள்வதில் ஒவ்வொருவரும் தேர்ந்தெடுத்துக் கொண்டதுல சில வழிமுறைகளில் மாற்றம் இருக்கலாம். இந்த வழிமுறைகளில் மாற்றமா இருக்கலாம். ஒவ்வொருவரும் தங்களுடைய வழிமுறை சிறந்தது என்று கருதலாம். ஆனால் அடுத்தவனை மனிதன் என்பதை நீங்கள் ஒப்புக்கொண்டாக வேண்டும். மனிதன் என்ற முறையில் அடுத்தவருக்கு வழங்க வேண்டிய உரிமைகளை வழங்கி ஆக வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றவர்களுக்கு சொல்வதை விட முஸ்லிம் சமுதாயத்திற்கு என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல் மூமினு மன் அமினஹுன் நாஸ். மூமின் என்றால் முஸ்லிம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ளவன் யார் என்று சொன்னால், ஏனைய மனிதர்கள் யாரை பற்றி பயமற்று இருக்கிறார்களோ அவன் தான் முஸ்லிம். நீ முஸ்லிம் என்று சொல்வதாக இருந்தால் உன்னைய பற்றி, நீ உன்னுடைய பலத்தை பற்றி, உன்னுடைய அநியாயத்தை பற்றி, உன்னுடைய ஆதிக்கத்தை பற்றி, உன்னுடைய அக்கிரமத்தை பற்றி யாருக்கும் பயம் இருக்க கூடாது. முஸ்லிமா அவரால் யாருக்கும் தொந்தரவு வராது. முஸ்லிமா அவரால் யாருக்கு இடைஞ்சல் வராது. முஸ்லிமா அவரால் எந்த ஒரு தொல்லையும் வராது என்று நினைக்கிற அளவுக்கு எவன் வாழ்கிறானோ அவன் தான் முஸ்லிம். மன் அமீனஹுன் நாஸ்ங்கறாங்க. ஏனைய முஸ்லிம்கள் என்று சொல்லாமல் ஏனைய மனிதர்கள் என்று சொல்கிறார்கள். முஸ்லிம் எப்படி நடக்க வேண்டும் என்றால், முஸ்லிமுக்கு நடக்கக்கூடாது, மனிதனுக்கு தொந்தரவு செய்யாமல் இருப்பவன் தான் முஸ்லிம், மூமின் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். இன்னும் சொன்னார்கள், அண்டை வீட்டில் இருக்கக்கூடியவன் இவன் எவனுடைய அநியாயத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றிருக்கிறானோ அப்படி நடப்பவன் தான் முஸ்லிம் என்று சொன்னார்கள். என்னுடைய வீட்டில் பக்கத்து வீட்டில் ஒருவன் இருக்கிறான். அவன் முஸ்லிமாக இருக்கலாம், இந்துவாக இருக்கலாம், கிறிஸ்தவனாக இருக்கலாம், சீக்கியனாக இருக்கலாம், மத நம்பிக்கை இல்லாதவனாக இருக்கலாம். அவன் யாராக இருந்தாலும் என்னால் அவனுக்கு தொல்லை இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால் நான் முஸ்லிம். என்னால் அவனுக்கு தொல்லை இருக்கும் என்று சொன்னால் நான் முஸ்லிம் இல்லை. இதுக்கு மேல ஒரு அமைதிக்கு வழி இருக்குதா? இத எல்லாரும், அண்டை வீட்டான்கிறது அண்டை நாட்டானுக்கும், அண்டை மாநிலத்தானுக்கும், அண்டை ஊரானுக்கு இதுதான். ஒரு ஊருக்கார அண்டை ஊருக்காரனுக்கு தொல்லை கொடுக்காம இருந்தானேயானால் அவன் தான் முஸ்லிம். ஒரு பிரதேசத்துக்கார அண்டை பிரதேசத்துக்காரனுக்கு தொல்லை கொடுக்காம இருந்தானேயானால் அவன் தான் முஸ்லிம். அப்ப முஸ்லிமுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இலக்கணம் அவன் தொப்பி போட்டிருப்பான் என்று சொல்லவில்லை. முஸ்லிமுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இலக்கணம் பள்ளிவாசலுக்கு போவான், அது போறது கடமை, அது ஒரு விஷயம். இலக்கணம் என்ன அது சொல்லவில்லை. முஸ்லிம் என்று சொன்னால் அவன் ஒரு மாதம் நோன்பு வைப்பான், இது கடமை, இது இலக்கணத்தில் வரல. முஸ்லிம் என்பதற்கு இலக்கணம் என்னன்னு கேட்டா, மற்ற மனிதர்களுக்கு உன்னால் எந்த விதமான இடையூறும் ஏற்படக்கூடாது. மனிதன் மனிதன் தான். கொள்கை கோட்பாடு ஆயிரம் இருந்துட்டு போகுது. மனிதன் மனிதன் தான் என்ற ஒரு சித்தாந்தத்தை உலகில் வைக்கிறது இஸ்லாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சமுதாய மக்களுக்கு இறை தூதராக முதலில் அறிமுகமானார்களோ அந்த சமுதாயத்திலே இன்று நாம் காணக்கூடிய எல்லா வேறுபாடுகளும் இருந்தன. இன்றைக்கு நாம் உலகத்தில் பார்க்கிறோமே, எல்லா விதமான வேறுபாடுகளும், சண்டைகளும், சச்சரவுகளும், கூச்சல்களும், குழப்பங்களும், அநியாயங்களும் இருந்தன. இதை விட அதிகமாகவே இருந்தன. ஒரு நாலனாவிற்காக கொலை செய்கிற அளவுக்கு தரங்கட்டு போன சமுதாயமாக இருந்தது. யாரோ ஒரு 10 தலைமுறைக்கு முன்னால் நடந்த கொலைக்காக இன்றைக்கு பழிதீர்க்கக்கூடிய அளவுக்கு வக்கரம் படைத்தவர்களாக இன்றைக்கு இருந்தார்கள். மொழியிலே எங்கள் மொழியை மிஞ்சி உலகத்தில் எந்த மொழியும் கிடையாது என்று மொழி வெறிபிடித்தவர்கள் இருந்தார்கள். அபிசீனியர்களையும் அயல் நாட்டிலிருந்து குடியேறியவர்களையும் அடிமைகளாக நடத்தக்கூடியவர்கள் அன்றைக்கு இருந்தார்கள். உலகத்திலேயே நாங்கள் தான் உயர்ந்த குலத்துக்காரர்கள் என்று இருமாப்பு கொண்டிருந்தவர்கள் இருந்தார்கள். இப்படிப்பட்ட அத்தனை சமுதாய மக்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு முழக்கத்திலே, மனிதர்களே நீங்கள் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள், நிறத்தை வைத்து, குலத்தை வைத்து, பிரதேசத்தை வைத்து நீங்கள் பாரபட்சம் காட்டிக் கொள்ளாதீர்கள், மனிதனை மனிதனாக பாருங்கள் என்ற பிரகடனத்தை செய்து அதுல எல்லாரையும் வென்றெடுக்கிறார்கள். தாழ்த்தப்பட்டவனை வென்றெடுக்கிறார்கள், தாழ்த்தியவனை வென்றெடுக்கிறார்கள். எவன் தாழ்த்தினானோ அவனை வென்றெடுக்கிறார்கள், தாழ்த்தப்பட்டவனை வென்றெடுக்கிறார்கள். ரெண்டு பக்கத்தில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம் என்ன ஆயிற்று என்று சொன்னால், எவர் தாழ்த்தப்பட்டவராக நினைத்தார்களோ அவர் பள்ளி வாசலிலே இமாமாக நிற்கிறார், எவர் தாழ்த்தினாரோ அவர் பின்னாடி நின்று தொழுகிறார் என்ற நிலைமையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய 23 ஆண்டு கால வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி காட்டி சென்றார்கள். அப்ப இந்த மாதிரி வேறொருக்க ஒரு மார்க்கம் இஸ்லாமிய, இந்த வழிமுறையை தான் இஸ்லாம் சொல்லுது. இந்த மாதிரி ஒரு கொள்கையின்பால் மக்கள் வந்து விட்டார்களே. எந்த கொள்கை? எல்லாரும் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள் தான். இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொண்டோமையானால், முதல்ல இந்த அடிப்படையை ஒத்துக்கிறாம நீங்க என்ன சட்டம் போட்டாலும் ஒழியாது. நீங்கள் எவ்வளவு பெரிய திட்டங்களை தீட்டினாலும் சரி,
பல கோடி ரூபாய்களை நீங்கள் ஒற்றுமைக்கு அமைதிக்கு செலவழிச்சாலும் சரி, மனிதன் எல்லாம் சகோதரன் தான் என்ற அடிப்படையை ஒத்துக்கொள்ளாமல் நீ வேற குழந்தான், நீ வேற குழந்தான், உனக்கு அப்ப வேறதான், எனக்கு அப்ப வேறதாங்கிற சித்தாந்தத்தை ஒத்துக்கொண்டு நீங்கள் கோடி கோடியாக பொருளாதாரத்தை அளிச்சு உங்கள் வாழ்க்கையை நீங்க செலவழித்தாலும் சகோதரத்துவம் ஏற்படவே செய்யாது. அடிப்படையான இந்த ஒரு விஷயத்தை ஒத்துக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே அவர்கள் ஒரு ஆட்சி தலைவராகவே இருக்கிறார்கள். எத்தனையோ சந்தர்ப்பங்களில் ஒரு முறை ஒரு யூதருக்கும் முஸ்லிமுக்கும் விவகாரம், சண்டை யூதருக்கும் முஸ்லிமுக்கும் நடக்கிறது. இந்த சண்டை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வழக்குக்காக வருகிறது, விசாரணைக்காக வருகிறது. விசாரித்து பார்த்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீதி முஸ்லிம் இடத்திலே இல்லை, அது யூதர் இடத்திலே தான் இருக்கிறது என்பதை விசாரித்து கண்டுபிடிக்கிறார்கள். கண்டுபிடித்து விட்டு யூதருக்கு அவர்கள் சாதகமாக, அதுதான் கரெக்டான தீர்ப்பு, நியாயமான தீர்ப்பை வழங்குகிறார்கள். இதுதான் இஸ்லாம். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே யூதர்களுக்கு என்று தனியாக ஒரு தலைமை இருந்தது. அவர்கள் தீர்ப்பு கேட்பதற்கு என்று அவர்களுக்கு சில தலைமை பீடங்களும் இருந்தன. யூதர்களை விரும்புவார்களாம் இந்த வழக்கை முகமதிடத்திலான கொண்டு போக வேண்டும், அவர்களுக்கு மத்தியில் ஏற்படுகிற பிரச்சனைகளை கூட முகமதிடத்திலே கொண்டு போனால் தான் நமக்கு தீர்வு கிடைக்கும் என்று நினைக்கிற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீதி, மனிதன் தான் மனுஷன், அவ்வளவுதான். இதுல வேண்டியவன் வேண்டாதவன், எனக்கு என் ஜாதிக்காரன் ஓன் ஜாதிக்காரன், இதை பார்க்கவே கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அப்ப மனித நேயம் உங்கள்கிட்ட இருக்கணும், உலகளாவிய சகோதரத்துவம் இருக்கணும். உலகத்தில் உள்ள எல்லாரும் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவன் ஒரு மனிதன் அப்படிங்கிறது விளங்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் சகாக்களோடு அமர்ந்திருக்கிற நேரத்தில் ஒரு யூதருடைய பிணம், சவம், உடல் கொண்டு வரப்படுகிறது, கொண்டு செல்லப்படுகிறது. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நிற்கிறார்கள். ஒரு கொண்டு போவது யூதருடைய பிணம், உடல். அதை பார்த்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நிற்கிறார்கள். அவர்களுடைய தோழர்கள் எல்லாம் கேட்கிறார்கள், ஏன்னா அவங்க அப்படி வந்தவர்கள், அந்த மாதிரியாக பாரம்பரியத்தில் வந்த காரணத்தினால நபிகள் நாயகத்திட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அவர் ஒரு யூதருடைய பிணம் தானே, இதுக்கு நீங்க எந்திரிக்கிறீங்க என்று கேட்கும் பொழுது, அது ஒரு உயிர் இல்லையா, அலைசத்து நஃப்ஸன்ங்கறாங்க. அது ஒரு உயிர் இல்லை, அது மனுஷன் இல்லையான்னு கேட்கிறாங்க. அவன் மனுஷன் இல்லையான்னு கேட்கிறாங்க. அப்போ ஒரு உடல் கொண்டு போகப்படும் பொழுது எழுந்து நின்று மரியாதை செய்கிறார்கள். உயிரோடு உள்ள யாருக்கும் எழுந்து நிற்க கூடாது என்ற சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த உடலுக்கு செய்ய சொன்னாங்க. ஏன்னா அவன் கர்வம் அடைய மாட்டான். இதுக்காண்டி உயிரோடு இருக்கிற யாருக்கும் எழுந்து நிற்க கூடாது. ஒரு காலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கிற யாருக்காக எழுந்து நின்றதும் இல்லை, தமக்காகவும் எழுந்து நிற்க கூடாது என்று சொன்னார்கள். அதே நேரத்தில் இறந்தவருக்கு என்று ஒரு மரியாதை கொடுக்கிறார்கள் எழுந்து நின்று. உடனே சஹாபாக்கள், நபி தோழர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் ஏன் எழுந்து நிற்கிறீர்கள்? ஒரு யூதனுடைய உடம்புக்காக வேண்டி, அவன் ஒரு மனிதன் அல்லவா? இதான் சகோதரத்துவம். இது ஏற்பட்டால் உலகத்தில் அமைதி உண்டாகுமா உண்டாகாதா? உலகத்தில் பல கொள்கை உள்ளவர்களை பார்க்கிறோம், பல கோட்பாடுகள் உள்ளவர்களை பார்க்கிறோம். ஒவ்வொருவரும் தங்கள் கோட்பாடை அடுத்தவர் மீது கட்டாயமாக திணிக்க வேண்டும் என்று முயற்சி பண்ணுகிறார்கள். எல்லோரிடத்திலும் இந்த பலவீனம் இருக்கிறது. ஒருவன் ஒரு மதத்தை பின்பற்றுவான், ஒரு கலாச்சாரத்தை பின்பற்றுவான், ஒரு வழிமுறையை பின்பற்றுவான் என்று சொன்னால் அது அவனுக்கு உள்ள உரிமை. இந்த உரிமையை நாம் பறித்துவிடக் கூடாது. முஸ்லிம்கள் மெஜாரிட்டியா இருக்கிற ஒரு காரணத்தினால் பறித்துவிடக் கூடாது என்று கட்டளையிட்ட ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். முஸ்லிம் நாடுகள்ல, முஸ்லிம் ஆட்சியில, நபிகள் நாயகத்துடைய ஆட்சியில எப்படிப்பட்ட நிலைமை? அவர்கள் கை ஓங்கி இருக்கிறது. அவர்கள் தான் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள். வேறு வேறு சமயத்தவர்களும் எல்லோரையும் வென்றெடுத்து விடவில்லை, வேறு சமயத்துக்காரர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு திருமறை குர்ஆன் என்ன சொல்லுது தெரியுமா? லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்கள் மார்க்கம் உங்களுக்கு, என் மார்க்கம் எனக்கு. அவ்வளவு அற்புதமான சொல்லி என்று பாருங்கள். திணிக்க கூடாது. இதைத்தான் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும் சொல்லக்கூடாது. முஸ்லிம் நடப்பான், அதை யாரும் தடுக்க கூடாது. ஒரு இந்து மதத்தின் மீது நம்பிக்கை உள்ளவன் அதன்படிதான் நடப்பான், அவன் வாழ்க்கையை கடைபிடிப்பான், அதை யாரும் கேட்கக்கூடாது. ஒரு கிறிஸ்தவன் அவன் எதை சரி என்று நம்புகிறானோ அதன்படி நடப்பான், அதை யாரும் கேட்கக்கூடாது. மத நம்பிக்கை இல்லாதவன் அவனுக்கு எது சரி என்று படுகிறதோ அப்படி செயல்படுவான், அதை நீ மாற்றியாக வேண்டும் என்று வற்புறுத்த முடியாது. பிரச்சாரம் செய்யலாம், எடுத்து சொல்லலாம், இதுதான் சரி என்று வாதிடலாம், விளக்கலாம். ஒவ்வொருவரும் இப்படித்தான் நடக்க வேண்டுமே தவிர திணிக்கும் போதுதான் விவகாரம் வருது. உலகத்துல சகோதரத்துவத்தை எங்க பாதிப்பு வருது? இதை நான் அங்கீகரிக்க முடியாது, ஏன் இதைத்தான் நீ ஏற்றுக்கொள்ளணும் என்று உலக வரலாற்றில் எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் எதிர்ப்புகள், அங்கெல்லாம் புரட்சிகள்,
அங்கெல்லாம் கலவரங்கள், அங்கெல்லாம் இரத்த ஆறுகள். அதனுடைய விளைவை நீங்கள் உலக வரலாற்றில் தொடர்ந்து பார்த்துக் கொண்டே இருக்கலாம். அப்ப நபிகள் நாயகம் என்ன சொல்றார்கள்? லா இக்ராஹ ஃபித்தீன். குர்ஆன் சொல்கிறது லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் எந்த நிர்பந்தமும் இல்லை. திருக்குர்ஆன் சொல்கிறது லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் எந்த நிர்பந்தமும் இல்லை. கத் தபையன ருஷ்து மினல் கை, நேர்வழி எது தவறு எது என்பது தெளிவாகிவிட்டது. புரிந்தவர்கள் புரிந்து கொள்ளுங்கள். யாரை நாங்கள் எப்ப சொல்கிறது? இது நிர்பந்தப்படுத்துகிற இடத்தில் உட்கார்ந்து கொண்டு சொல்கிறது. பலகீனமாக இருக்கும்போது யாரும் சொல்லிவிடலாம், தாழ்த்தப்பட்டவராக இருக்கும்போது யாரும் சொல்லலாம், மைனாரிட்டியா இருக்கும்போது எங்களை நிர்பந்திக்காது என்று சொல்லலாம். நிர்பந்திக்கிற இடத்தில் உட்கார்ந்திருப்பவர்கள் சொல்ல வேண்டும். நிர்பந்திக்கிற இடம் எது? ஆட்சி, அதிகாரம், பலம், மெஜாரிட்டி. இதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது சொல்கிறார்கள் லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் எந்த நிர்பந்தமும் இல்லை. எவனை கட்டாயப்படுத்த மாட்டோம், வாழை கொண்டை வச்சு மிரட்ட மாட்டோம், கத்தியை காட்டி எச்சரிக்கை பண்ண மாட்டோம், ஒரு கையில வாழும் ஒரு கையில குர்ஆனை கொண்டு போய் நாங்கள் சொல்ல மாட்டோம். விரும்பினால் ஏற்றுக்கொள், விரும்பாவிட்டால் உன் வழியிலே நடந்து கொள், அதை அனுமதிக்கிறோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வரலாற்றை நாம் பார்க்கிறோம். இப்படி உலகமெல்லாம் நடந்துவிட்டால் உலகத்தில் உள்ள எல்லோரும், முஸ்லிம் ஆட்சியாளர்களும் சரி, இந்து ஆட்சியாளர்களும் சரி, கிறிஸ்தவ ஆட்சியாளர்களும் சரி, முற்போக்கு சிந்தனை படைத்த ஆட்சியாளர்களும் சரி, எல்லோருமே அடுத்தவனுக்கு இருக்கிற அந்த உரிமையை ஒத்துக்கொண்டு விட்டால் விவகாரம் வருமா? எல்லாருமே ஒத்துக்கொள்ளணும். அவன் உரிமை அவன் செய்கிறான், என் உரிமை நான் செய்கிறேன், எனக்கு சரி என்று பட்ட இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும். இதுல அரசியல் எப்படி நடந்து கொள்கிறோம்? ஒரு கட்சியில இருக்கிறவன் இன்னொரு கட்சியில இருக்கிறவனை ஏன் இதைத்தான் ஏற்றுக்கொண்டு நிர்பந்திக்கிறது இல்ல. ஒரு ஆளுங்கட்சி எதிர்கட்சிக்காரனுக்கு என் கட்சியில் தான் எல்லாரும் இருக்கணும் என்று வற்புறுத்துவதில்லை. மதத்தில் மாத்திரம் இது நடப்பதை பார்க்கிறீர்கள். அரசியல்ல ஏற்றுக்கொள்கிறோம், வேற வேற சித்தாந்தங்களில் ஏற்றுக்கொள்கிறோம். மத விவகாரம் என்று வரும்பொழுது மாத்திரம்தான் ஒரு பெரும்பான்மையாக இருக்கிற மதத்துக்காரர்கள் சிறுபான்மையாக இருக்கிறவர்களை நசுக்குவதும் திணிக்க பார்ப்பதும் தங்கள் பக்கம் வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி இழுப்பதும் இது பயன் தராது என்று தெரிந்தும் கூட மிரட்டி ஒருவனை சேர்க்க முடியுமா? கட்சி முனையில ஒருவனை மாற்ற முடியுமா? மாற்றினால் அவன் உறுதியாக நிற்பானா? நாளைக்கு மாறிவிட மாட்டானா? எதிர்த்து விட மாட்டானா? அது ஒரு பிடிப்பாகவாவது இருக்கு. இதை யோசிக்கிறது இல்ல. யோசிக்காம ஒவ்வொரு நான் உலகத்திலையும் பார்க்கிறோம், பெரும்பான்மை வந்த உடனே சிறுபான்மையாக இருக்கக்கூடிய மக்களுடைய உணர்வுகளை நசுக்குவதை பார்க்கிறோம் உலகம் முழுவதும். இதுல சாதி மத வேறுபாடெல்லாம் கிடையாது. முஸ்லிமே செஞ்சாலும் அது இஸ்லாம் சொல்ற நெறிமுறைக்கு மாற்றமானது. சில பேர் செய்தானே ஆனால் அது இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறைக்கு மாற்றமானது என்று. அப்ப அடுத்தவனை நிர்பந்திக்காத, கட்டாயப்படுத்தாத என்று இஸ்லாமிய மார்க்கம் உலகத்துக்கு சொல்லுதுன்னா இது வந்தா சகோதரத்துவம் ஏற்படுமா ஏற்படாதா? இப்படி எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னா சகோதரத்துவம் வருமா வராதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சகோதரத்துவத்தை தான் சொன்னார்கள். இன்னும் சொல்ல போனால் நம்ம பார்க்கிறோம், நம்ம இடத்துல சில வேறுபாடுகள் இருக்குதுங்க, அர்த்தம் இல்லாத வேறுபாடுகள், காரணத்தோடு இருக்கிற வேறுபாடுகளை ஒத்துக்கொள்ளலாம். மனிதர்களுக்கு மத்தியில வேறுபாடுகளை குறைச்சா இந்த பிரச்சனை தீர்ந்துடும். இந்த இதுக்கு வேறுபாடுக்கெல்லாம் அடிப்படை காரணமே ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள் என்பதை ஒப்புக்கொள்ளாதுதான். என்ன வேறுபாடு? ஒருவன் கல்வியில கூட இருக்கிறான், இன்னொருத்தன் கல்வியில கம்மியா இருக்கிறான். வேறுபாடு இருக்குது, இருக்கத்தான் செய்யும். படிச்சவனும் படிக்காதவனும் சமமாக முடியாது. ஒருவன்ட்ட பொருளாதாரம் ஜாஸ்தியா இருக்குது, இன்னொருவன்ட்ட இல்ல, வேறுபாடு இருக்கிறது. இந்த பொருளாதாரத்தை அவன் கஷ்டப்பட்டு உழைச்சான், இவன் உழைக்கல, வேறுபாடு இருக்கத்தான் செய்யும். இதை ஒழிக்க முடியாது. அதே நேரத்தில் ஒரு காரணமும் இல்லாம, ஒரு நியாயமும் இல்லாம சில வேறுபாடுகள் நம்ம வளர்த்திருக்கிறோமே, அதுக்கெல்லாம் கூட காரணம் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவன் என்ற அடிப்படை மறந்ததுதான். என்ன வேறுபாடை வளர்த்திருக்கிறோம்? நாம ஒரு மொழி பேசுறோம், அவர் ஒரு மொழி பேசுறார், இன்னொருத்தர். நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த மொழியை அவர் பேசாதனால் அவர் மட்டும் நினைக்கிறோம். அவர் என்ன நினைக்கிறாரு? அந்த மொழியை நாம் பேசாதனால் நாம் மட்டும்ங்கிறார். ஒவ்வொரு மொழி பேசக்கூடியவர்களுடைய இதயத்திலும் இது இருக்கிறதா இல்லையா? நெஞ்சில கை வைத்து சொல்லுங்க. எல்லாரும் மனிதர்கள் என்று பேசிக் கொள்கிறோம். ஒவ்வொரு மொழி பேசுகிற மனிதனும் நினைக்கிறான் தான் பேசுகிற மொழி சிறந்தது என்று நினைக்கிறான். அந்த மொழியிலே பேசுவதால் நான் சிறந்தவன் என்று நினைக்கிறான். என்ன சிறந்தவன்? மொழி என்பது ஒரு கருத்தை சொல்வதற்குரிய சாதனம். மொழி தேவை, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த மொழி பேசுறதுனால எப்படி சிறந்தவனாக முடியும்? இப்படி எல்லாரும் நினைச்சான்னா எப்படி தீரும் விவகாரம்? எப்படி பிரச்சனை இல்லாம இருக்கும்? எப்படி நமக்குள்ள உள்ள பூசல் குறையும்? இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? நம்ம ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த ஒத்துக்கல, மொழிதான் உயர்வை தீர்மானிக்க நினைக்கிறோம். மொழி தீர்மானிக்காதுப்பா, நீ ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தா முடிஞ்சு வச்சுக்காத. அந்த மாதிரியான வேறுபாடுகளை இஸ்லாம் ஒழிக்க சொல்கிறது. நேரம் இன்றைக்கு பார்க்கிறோம், நாகரிகத்தின் உச்சிக்கு போன நாடுகள்ல பார்க்கிறோம்,
அப்ப ஒரு கருப்பு நிறத்தில் பிறந்த காரணத்தினால் அவன் மட்டமானவன் என்று கருதப்படுகிறான். ஒரு குறிப்பிட்ட குலத்தில் பிறந்த காரணத்தினால் இவன் மட்டமானவன் என்று கருதப்படுகிறான். சில பகுதியில் பார்க்கிறோம் பிறந்த குலத்தால் ஒருவன் ஒதுக்கப்படுகிறான், சில பகுதியில் பார்க்கிறோம் கொண்ட நிறத்தால் அவன் ஒதுக்கப்படுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையும் ஒரு சகோதரன் எப்படி வித்தியாசம் வரும்? இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், புனிதமிக்க மக்காவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் என்ற ஒரு வழிமுறையை நமக்கு தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த ஹஜ்ஜை செய்கிற காட்சியை நீங்கள் பார்த்தால் கருப்பரும் வெள்ளையரும் ஒரே மாதிரியான ஆடை அணிந்து ஒரே மாதிரியான அணியிலே நிற்பார்கள். உலகத்தில் உள்ள அவ்வளவு நாட்டவர் நிற்பார்கள், அவ்வளவு மொழி பேசுவர் நிற்பார்கள், அவ்வளவு தோற்றத்தில் உள்ளவர் நிற்பார்கள். எந்த வேறுபாடும் அவர்களுக்கு மத்தியில் காணவே முடியாது. முன்னாடி கருப்பன் இருப்பான், பின்னாடி வெள்ளையன் இருப்பான். கருப்பனுடைய காலில் வெள்ளையனுடைய தலை உரசும், அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டான். இது ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த அடிப்படையை உணர்ந்து கொண்ட காரணத்தினால் இந்த உலகளாகிய சகோதரத்துவத்தை நீங்கள் இன்றைக்கும் பார்க்கிறீர்கள், எந்த வேறுபாடும் இல்லாமல் பார்க்கிறீர்கள். இது மாதிரியான வேறுபாடுகள் ஒளித்தெரியப்பட வேண்டும். பிறப்பினால், நிறத்தினால், குலத்தினால் ஏற்படுகிற வேறுபாடுகளை ஒழிக்க வேண்டும். இன்னும் சில பேர் இருக்கிறோம், நம்ம எந்த பிரதேசத்தில் பிறந்திருக்கிறோமோ அதனால நமக்கு ஒரு சிறப்பு. நான் இந்த ஊர்க்காரன் தெரியுமா, நான் எப்படிப்பட்ட மண்ணில பிறந்தவன் தெரியுமா, என்ன மண்ணில பிறந்தனா உனக்கு என்ன சிறப்பு, நீ என்ன செய்தாய் என்பதில் உனக்கு சிறப்பு இருக்குமே தவிர நீ எங்க பிறந்தாய் என்பதில் என்ன சிறப்பு, ஒரு சிறப்பும் இல்லை. அப்ப என்ன செய்யறான்னு கேட்டா, ஒரு ஊருக்காரன் நினைக்கிறான் இந்த ஊர் நான் என் ஊரு பக்கம் நான் நிப்பேங்கிறான். அடுத்த ஊருக்காரன் பக்கம் நியாயம் இருக்கும், என் ஊருக்கு தான் பேசுவாங்க. அடுத்த ஊர் பக்கம் ரெண்டு ஊருக்கு விவகாரம் வருதுங்க. விவகாரம் வரும்போது எப்படி நினைக்கிறான்னு கேட்டா, என் ஊராச்சு நான் விடுவானா, இந்த விவகாரத்துல என் ஊர் பக்கம் தப்பு இருக்குதா, உன் ஊர் பக்கம் தப்பு இருக்கான்னு ஆய்வு செய்யணும். தப்பு யார் பக்கம் இருக்கோ அவர்களை எல்லாம் எதிர்க்கணும். நம்மகிட்ட என்ன இருக்குன்னு கேட்டா, என் வீடு, என் குடும்பம் தப்பு செஞ்சால் என் குடும்பத்து பக்கம் நான் நிக்கிறது, என் தெருவுக்காரன் தப்பு செஞ்சாலும் அவன் பக்கமே நிக்கிறது, என் ஊருக்காரன் தப்பு செஞ்சா அவன் பக்கமே நிக்கிறது, என் மாவட்டத்துக்காரன் தப்பு செஞ்சா அவன் பக்கமே நிக்கிறது, என்னுடைய மாநிலத்துக்காரன் தப்பு செஞ்சா அவன் பக்கமே நிக்கிறது. அப்ப இந்த எல்லை பிரதேசம் இதுகளை வைத்துக் கொண்டு நியாயங்கள் வழங்க மறுக்கிறோமே, இது இப்ப அது மாதிரி அவனு மறுப்பான்ல, நான் இப்படி மறுக்கிற மாதிரி அவனுக்கு அவன் ஊரு பெருசா தெரியுமே, ஆனால் எப்படி ஒற்றுமை ஏற்படும்? ரெண்டு ஊர்ல இருக்கிறதுனால என்னப்பா, நம்மளா ஒரு வசதிக்காக உண்டாக்கிட்டது. நீ இந்த ஊர்ல இருக்க அந்த ஊர்ல இருக்கிற ரெண்டும் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள், ஒரு தகப்பனுக்கு ரெண்டு வீடு, இந்த வீட்டுல அவன் இருக்கா அந்த வீட்டுல அவன் இருக்கா, இதுல என்ன உனக்கு உயர்வு இருக்குது என்று நினைக்க வேண்டாமா? அப்ப இந்த உலகளாவிய சகோதரத்துவத்தை ஏற்படுத்துவதற்கு பேசிக் அடிப்படை மாறியாகணும். என்ன அடிப்படை? மனிதன் ஒரு தாய் தந்தைக்கு தான் பிறந்திருக்கிறான் என்ற அடிப்படையை ஒத்துக்கொள்ளாமல் செய்கிற எந்த நடவடிக்கையினாலும் பயன் இருக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அடிப்படையை போட்டதுனால தான் ஜெயிச்சாங்க. உலகத்தில் இந்த 20ஆம் நூற்றாண்டுல கூட இந்த மாதிரியான ஒரு அடக்குமுறைகளை, இந்த மாதிரியான மனித உரிமை, மனித நேயத்துக்கு எதிரான செயல்களை எல்லாம் ஒழிக்கிறதுக்கு எல்லாரும் ஆசைப்படுறாங்க. எவ்வளவோ நடவடிக்கைகள், எவ்வளவோ மாநாடுகள், எவ்வளவோ கருத்தரங்குகள் இந்த 20ஆம் நூற்றாண்டு நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நடத்தாம அவங்க எப்படி செஞ்சாங்க? இப்படிலாம் நடத்தல. நபிகள் கருத்தரங்கு போடல, மாநாடு போடல, எல்லாரும் ஒரு அணியில் நிறுத்திட்டாங்களா? என்ன விஷயம்? நாம கருத்தரங்கு நடத்தக்கூடியவர்களும் மாநாடு நடத்துறவர்களும் திட்டம் தீட்டுறவர்களும் அடிப்படையை விட்டுவிட்டோம். என்ன அடிப்படை? ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வைக்கணும். உனக்கு அவனுக்கு அப்ப ஒண்ணு ஒத்துக்கிறே இல்லையா சொல், இதை கேட்கணும். யார் தன்னை உயர்வா நினைக்கிறான் அவனையும் கூப்பிடணும், யார் தாழ்ந்தவன் அவனையும் கூப்பிடணும். உங்க ரெண்டு பேருக்கும் உங்க அப்பா ஒண்ணுதான், உங்களுடைய பாட்டன் ஒண்ணுதான், ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறேன்னு வராது, என்ன சட்டம் போட்டாலும் வராது. இதான் பார்த்துட்டு இருக்கிறோம். வேறு வெள்ளையனையும் கற்பனையும் கூப்பிடு, உங்க ரெண்டு பேருக்கும் அப்பா ஒண்ணுதான் பாட்டன் ஒண்ணுதான், ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறான்னு பிரச்சனை தீர்ந்து போச்சு. ஒரு தமிழனை மலையாளியும் கூப்பிடு, உங்க ரெண்டு பேருக்கு அப்பா ஒண்ணுதான் பாட்டன் ஒண்ணுதான் முப்பாட்டம் ஒண்ணுதான், ஒத்துக்கிறியா? இந்த மாதிரியான ஒரு அடிப்படையை போட்டதுனாலதான் இன்றைக்கும் நீங்கள் பள்ளிவாசல்களில் பார்க்கிறீர்கள், மக்காவிலே பார்க்கிறீர்கள், ஒவ்வொரு ஊர்களிலையும் பார்க்கிறீர்கள். முஸ்லிம்கள் பல விஷயத்தில் இஸ்லாத்தை கோட்டை விட்டாலும் இதுல கரெக்டா இருப்பாங்க. இந்த சகோதரத்துவம் கொடுக்கிறதுல அந்த மாதிரியான சமத்துவத்தில் இருக்கிறார்கள். மற்ற விஷயத்திலே அவர்கள் பேணுவதில்லை, அதை நாம் ஒத்துக்கொள்கிறோம். இந்த மாதிரியான விஷயத்தை எல்லாரும் பேண ஆரம்பிக்க வேண்டும். மனிதனை மனிதனாக பார்க்க வேண்டும். மனிதன் என்ற அடிப்படையில் தான் எதையுமே தீர்மானிக்க வேண்டும். தன் இனம், தன் உணர்வு, தன் ஜாதி என்ற அடிப்படையில் நியாய அநியாயங்களை புறக்கணித்து விடக் கூடாது என்பதுதான் இஸ்லாம் உலகத்துக்கு கொடுக்கிற ஒரு மெசேஜ். இதுதான் இஸ்லாம் கொடுக்கிற செய்தி. இந்த செய்தியை உலகம் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விடுமையானால் உலக அமைதி ஏற்படுமா? ஏற்படாதா? நிச்சயமாக ஏற்படும். ஆக உலக அமைதி ஏற்படாதுக்கின்ற ஒரு அடிப்படை தான் காரணமாக இருக்கிறது. இதை புரிந்து கொண்டு உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் சகோதரர்கள் என்றதை கடைசி வரைக்கும் மறக்காமல் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக, திருமறை குர்ஆன் மூலமாக
ஏக இறைவனாகிய அல்லாஹ் வழங்குகிற இந்த உலக அமைதிக்கான திட்டத்தை உலகமெல்லாம் சேர்ந்து கடைபிடிக்க பாடுபடுவோம், பிரார்த்தனை செய்வோம். எல்லாம் வல்ல இறைவன் அதற்கு அருள் புரிவானாக என்று கூறி இந்த நல்ல நாளிலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு பெறுகிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.